குன்றத்தூர் அருகே ரவுடியை சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். விசாரணைக்காக சென்ற காவலரை வெட்டியதால இந்த சம்பவத்தில் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பு என்ற தமிழழகு, 27 வயதான இவர் மீது திருமுடிவாக்கத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்து வருகிறார். இவர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருந்து வருகிறது. இவரை திருமுடிவாக்கம் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் குன்றத்தூர் அடுத்த காலி மைதானத்தில் அவரது நண்பர் சூர்யா என்பவருடன் அமர்ந்து கொண்டு முன்விரோதம் காரணமாக ஒருவரை தீர்த்து கட்டுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை தயாரிப்பதாக திருமுடிவாக்கம் போலீசாருக்கு வந்த தகவலின் பேரில் திருமுடிவாக்கம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் அந்த இருவரையும் பிடிப்பதற்காக அந்த சம்பவ இடத்திற்கு சென்றனர். போலீசாரை கண்டதும் அவர்கள் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி போலீசாரை மிரட்டியுள்ளனர். போலீசார் அவர்களை சரணடைய முடியும் பிடிப்பதற்காக சென்ற போது திடீரென கருப்பு என்ற முத்தழகு கையில் வைத்திருந்த கத்தியால் போலீஸ்காரர் விஜயகுமார் என்பவரை கையில் வெட்டியுள்ளார். இதில் அவர் காயமடைந்த நிலையில் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ரவுடி முத்தழகின் காலில் சுட்டுள்ளார். இதில் அவர் காலில் குண்டு பாய்ந்து அப்படியே சரிந்து கீழே விழுந்தார். இதையடுத்து போலீசார் ரவுடி கருப்பு என்ற தமிழகை கைது செய்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்துள்ளனர். அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருவார். இந்த நிலையில் இவரது கூட்டாளி அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் தனிப்படை போலீசார் தப்பிச் சென்ற அவரது கூட்டாளி சூர்யாவையும் கைது செய்துள்ளனர். தற்போது காலில் குண்டு பாய்ந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ரவுடி கருப்பு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.